ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசை மாற்றுவோம். திமுக அரசு எப்படி நம்மை ஏமாற்றுகிறது என்பது இப்போதுதான் நமக்கு புரிகிறது என சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி தாவைக்க தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கும் வாழ்த்து வீடியோவில் பேசியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், நடிகர் தாவைக்கா கட்சியுடைய தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கும் வீடியோவை பார்த்தோம். அதுல அவர் பேசியிருக்கிறவற்றின் சாராம்சம் என்ன சந்தானம்? அனந்தி, சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதுல முதல் முறையாக திமுக என்ற பெயரை நேரடியாக பயன்படுத்தியிருக்கிறார். கட்சியினுடைய முதல் மாநாட்டிலிருந்து தற்போது வரை நடைபெற்றக்கூடிய நிகழ்ச்சியில அரசியல் எதிரி, கொள்கை எதிரி பாஜக, திமுக என குறிப்பிட்டிருந்தாலும் கூட நேரடியாக எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய பெயருமே அவர் குறிப்பிடல. இந்த நிலையில் தான் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சர்வதேச மகளிர் தின வாழ்த்துல முதல்ல வாழ்த்து சொல்றாரு. அதற்கு பின்பு தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்றக்கூடிய பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவம் காரணமாக பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை பெண்கள் உணர்றாங்க அப்படின்றத சொல்றாரு. குறிப்பா 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த திமுக அரசை ஆட்சியில் அமர வைத்தோம், ஆனா ஏமாந்து இருக்கிறோம் அப்படின்றத குறிப்பிட்டு தான் மாற்றம் ஒன்றே மாறாதது, 2026 நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் அப்படின்றதான் அந்த வீடியோடைய சாராம்சமாக இருக்கிறது. முதல் முறையாக திமுக என்ற பெயரை அவர் நேரடியாக சுட்டிக்காட்டி தன்னுடைய விமர்சனத்தை தாவேக தலைவர் விஜய் இன்று வைத்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு கருத்தரங்கள், அதே போன்று போராட்டங்கள் என ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கட்சி சார்பாக. இந்த நிலையில் தான் கட்சியினுடைய தலைவர் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டு அதுல நேரடியாக தன்னுடைய விமர்சனத்தையும் வைத்திருக்கிறார். ஆனந்தி, சந்தானம், நீங்க இணைப்பில இருங்கள். இது குறித்து பேசுவதற்காக திமுகவின் TKS இளங்கோவன் அவர்கள் இணைப்பில இருக்காங்க. சார் வணக்கம். மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய திமுக அரசு தவறி இருக்கு. திமுக அரசு எப்படி நம்ம ஏமாற்றுகிறது என்பது இப்போதுதான் புரிகிறது. திமுக அரசு 2026 தேர்தலில் மாற்றி காட்டுவோம் என்றெல்லாம் விஜய் பேசியிருக்கிறார். சில விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். திமுக அரசு எந்த அளவுக்கு நான் காவல்துறையை வைத்து மகளிருக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். சமீபத்தில் கூட இதுவரை இல்லாத வகையிலே மகளிர் பாதுகாப்புக்கென பல்வேறு குற்றவியல் சட்டங்களை மாற்றி அவர்கள் மீது தவறாக நோக்கத்தோடு வன்புணர்வு எண்ணத்தோடு பழகுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை விதித்து கடந்த சட்டமன்றத்தில் கூட சட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அரசு முதலில் மகளிருக்கென்று 30% அரசு வேலைகளில் இடஒதுக்கீடு, மகளிருக்கு பட்ட மேற்படிப்பு வரை இலவச கல்வி, மகளிருக்கு உரிமை தொகை என்று பல்வேறு திட்டங்கள் மகளிர் முன்னேற்றத்திற்காக செய்து வருகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்படி ஒவ்வொரு வழியிலும் மகளிர் முன்னேற்றத்திற்காக மகளிர் சுய உதவி குழுக்கள், முதலில் இந்தியாவிலேயே மகளிர் சுய உதவி குழுக்கள் தமிழ்நாட்டிலேயே தொடங்கப்பட்டது. மகளிர் நலனுக்காக என்னென்ன திட்டங்களை நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவையும் நிறைவேற்றி மகளிர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்கள். சில தவறுகள் ஆங்காங்கே நடைபெறுகிறது என்றால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அல்ல. அந்த பகுதிகளிலே உள்ள ஒரு சில அந்தந்த தவறுகள் அதையும் காவல்துறைக்கு தெரிய வந்தால் உடனடியாக கைது செய்து, அதாவது ஒரு குற்றம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது, அந்த குற்றவாளியை உடனடியாக பிடித்து கைது செய்து அவர் மீது நடவடிக்கை எடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆனால் இந்த எதிர்கட்சிகள் வேறு வேலை இல்லாமல் அந்த ஏதோ அவர் பேசினாராம், அந்த குற்றவாளி அந்த பெண்ணிடம் பேசியதிலிருந்து ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு அது யார் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மகளிருக்கு நன்மை நடக்க வேண்டும் என்பது இல்லை எண்ணம். மகளிருக்கு நன்மை செய்கிற திமுக அரசு மீது ஏதாவது பழி சொல்ல வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தினால் அதை செய்தார்கள். இன்றைக்கு அதைத்தான் விஜயும் செய்கிறார். மகளிர் நலனுக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு 1967 முதல் இன்று வரை நிறைவேற்றிய சட்டங்கள், திட்டங்கள், அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக செய்யப்பட்ட பல்வேறு நற்பணிகளை எல்லாம் மறைத்துவிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை மேலே அவர்கள் தூக்கி பிடிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு
திமுக அரசின் மீது எதையாவது ஒரு பழியை சொல்ல வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் சொல்கிறார்களே தவிர அவர்களுக்கு உண்மையிலேயே மகளிர் மீது அக்கறையே கிடையாது. இப்படி பேசுபவர்கள் திமுக அரசு மகளிர் நலனுக்காக என்னென்ன செய்திருக்கிறது என்பதையும் சேர்த்து சொல்ல வேண்டும். அதை சொல்ல அவர்களுக்கு மனம் வராது. காரணம், மகளிர் திராவிட முன்னேற்ற கழக அரசை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அதற்கு வாக்களிக்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசை தொடர்ந்து ஆதரிக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் மகளிர் முன்னேற்றத்தில் ஏறத்தாழ தமிழ்நாட்டிலே 195 விழுக்காடு திமுக அரசின் திட்டங்கள் தான் காரணம் என்பது அவங்களுக்கு புரியும். சரி, திமுக ஆட்சியில பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், மகளிர் நலனுக்காக திமுக அரசு பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்குன்னு இணைப்பில் பேசியிருக்கீங்க. நன்றி திரு டி.கே. இளங்கோவன். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதில் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மகளிருக்கான பாதுகாப்பை திமுக அரசு உறுதி செய்யவில்லை, அந்த திமுக அரசை 2026 தேர்தலில் மாற்றுவோம், திமுக அரசு எப்படி நம்மை ஏமாற்றுகிறது என்பது இப்போதுதான் நமக்கு புரிகிறது என்று முதல் முறையாக ஒரு கட்சியின் பெயரை குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பேசியிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மகனாக, தோழனாக, அண்ணனாக நான் உங்களுடன் நிற்பேன் என்றும் அதில் அவர் பேசியிருக்கிறார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.